ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ராஜேஸ்வரியை பார்க்குறப்ப உங்கள் தம்பி உங்கள் பேச்சை கேட்குறனால ரொம்ப ஓவராக ஆட்டம் ஆடிட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு ப்ளஸ்ன்னு நினச்சிட்ருக்கீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக விஜய்க்கு நம்ம ஹீரோயினை பற்றி புரிய வரும். அப்போ கண்டிப்பாக ஹீரோயின் உங்களை வச்சு செய்வாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ விஜய்க்கு ஒரு சூப்பரான ஆஃபரு, ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் ஒர்க்கில் செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வகையில் அவரோட ஆஃபீஸோட அசிஸ்டண்ட் சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா, சார் உங்களுக்கு ஒரு குட் நியூஸோடு வந்திருக்கேன். சொல்லு குணசேகரன், என்ன குட் நியூஸ் அது அப்படின்றாங்க. சார், நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கு நம்ம கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுக்காக கனடா போகிறீங்க அப்படின்னோன்னு, சூப்பர், இந்த ப்ராஜெக்டை மட்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டால் நம்ம கம்பெனியை வேறு லெவலுக்கு, பெரிய லெவலுக்கு நம்ம கம்பெனியை அச்சீவ் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தையோடையும் இருக்கார். ஸோ அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சிறப்பாக பண்ணிடணும் அப்படின்ற நிலையில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்க்கணும்னா விஜய் கனடா போகிறாரு. கனடா போகிற விஷயம் தெரிஞ்சிச்சு. விஜய் கிளம்பிட்டா ராஜேஸ்வரி இன்னும் ஹீரோயினை வச்சு செஞ்சு இதை வச்சு அவளை துரத்தி விட்டா விஜய் நம்ம சொன்னதை நினைப்பார் அப்படின்ற திட்டங்களெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பாக அமையுமோ அப்படின்ற வகையில் தான் இருக்குது. இங்கே விஜய் இந்த சந்தோஷமான விஷயத்தை வீட்டுக்கு அவங்க அக்கா கிட்ட, அக்கா ஒரு சந்தோஷமான விஷயம், நீ என்னை ஆசீர்வாதம் பண்ணு. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ விஜய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. நீ எப்பயுமே நல்லா இருப்படா, சொல்லி என்ன விஷயம்னு. அக்கா, இந்த பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கிறதா இருக்குது அப்படின்ற லெவலில் சொன்னோன்னே, சூப்பரா, உனக்கு பிஸ்னஸில் எப்பயுமே பெரிய வெற்றி சக்ஸஸ் தாண்டா. பிஸ்னஸில் உன்னை அடிச்சிக்க முடியாது, நீ பெரிய லெவலில் வந்துடுவ, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன, உன் கல்யாண விஷயத்தில் நான் கரெக்டாக முடிவு பண்ணியிருந்தா உன் கல்யாண வாழ்க்கையும் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு இன்டைரக்டாக நம்ம ஹீரோயினை வச்சு அவங்க குத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல விஜய் எதுவும் பேசவும் மாட்டார். ஏன்னா நம்ம ஹீரோயினை பற்றி, கல்யாணத்தை பற்றி பேசுகிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு தான். ஸோ உடனே அவர், இந்தாங்கக்கா ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் அக்கௌண்ட்டை சந்தோஷமாக விஜய் கொடுக்குறாரு. ஸோ அவங்களும் ஹாப்பியாக அதை வாங்கி ரொம்ப வாழ்த்துக்கள்டா அப்படின்றாங்க. ஸோ இங்கே வெண்பா பாப்பா சின்ன பிள்ளை தான், சின்ன பிள்ளைக்கு இருக்க அறிவு கூட நம்ம விஜய்க்கு இல்லையோ அப்படின்ற நிறைய டைம் நம்ம வெண்பா பாப்பா நிரூபிச்சிருக்காங்க. ஏன்பா அம்மாவுக்கு கொடுக்கலையா அப்படின்றாங்க. டே, நம்ம வாங்கின ஸ்வீட்டில் ஒரு சின்ன இது கீழே விழுந்து வேஸ்ட்டாகவும் நினச்சிக்கலாம், பரவாயில்ல கொடு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹீரோயினுக்கு ஸ்வீட்டை வாங்குவாங்களா? விஜயும் சொன்ன வார்த்தையை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே தயக்கத்தோடே இருக்கார். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.